இத்தனை நாளாய் பல்லாயிரம் குடும்பங்களை வாழ வைத்த புட்டபர்த்தி இப்போது தங்களை கைவிட்டு விட்டதாகவே கலங்குகின்றனர் பலரும். சாய்பாபாவினுடைய சமாதி குரு பூர்ணிமா குரு பௌர்ணமி தினமான ஜூலை 15ஆம் நாளிலிருந்து பொதுமக்களின் பார்வைக்காக அனுமதிக்கப்படுகிறது. அந்த சமாதி மக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை பார்ப்பதற்காக நிறைய பக்தர்கள் புட்டபர்த்திக்கு வருவார்கள் என்று சாய்பாபாவின் பக்தர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தொடர்கிறது. ஆந்திராவில் நடந்திருக்கும் ஒரு சம்பவம் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. சிறு குறைபாடுடன் அமாவாசையில் பிறந்ததனால் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பச்சிளம் குழந்தை. இந்த செய்தியை கேட்கும் அனைவரின் உள்ளமும் நடுங்கும் போது கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத இந்த செயலை செய்தது அந்த குழந்தையின் தாய் என்கிற உண்மை நம்மை உறைய வைக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள காமனக்கப்பள்ளியில் வாழ்பவர் ராக்கம்மா. சில நாட்களுக்கு முன் கழனி வழியே நடந்து போயிருக்கிறார். அப்பொழுது அங்கே வித்தியாசமான சத்தம் கேட்க திரும்பி பார்த்தவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நான் அந்த பக்கம் போயிருந்தேன். அப்போ அங்கே ஏதோ எனக்கு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்னன்னு புரியல. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு குழந்தை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்துச்சு. நான் பயந்து அங்கேயே நின்றுட்டேன். தலையும் காலும் வெளியில் தெரிய ஒரு பச்சிளம் குழந்தை அரைகுறையாக புதையுண்டு கிடப்பதை பார்த்தவர் பயந்து போய் ஊர்க்காரர்களை அழைத்திருக்கிறார். ஒரு கையும் ஒரு காலும் தெரிஞ்சது, தலையும் தெரிஞ்சது. மண்ணில் புதைச்சிருந்தாங்க. மேலே ஒரு துண்டு போட்டு போர்த்தி இருந்தாங்க. நான் உடனே ஊர்க்காரங்களை கூப்பிட்டேன். ஊர்க்காரங்க வந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்ல குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. புதைக்கப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டு அனந்தபூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அனந்தபூரில் உள்ள மருத்துவமனைகளில் குழந்தையை பற்றி விசாரித்த போலீசார் கடைசியாய் ஆர்டிடி ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்டி சஞ்சப்பரிடம் கேட்க குழந்தையை பற்றிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட குழந்தையை விசாரித்து எனக்கு ஃபோன் வந்தது. உங்கள் ஹாஸ்பிட்டலில் உதடு கிழிந்த நிலையில் கடந்த 2 நாளில் ஏதாவது குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டாங்க. எனக்கு உடனே அந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வந்தா. அப்படியே ஒரு குழந்தைய பெற்றுட்டு வருத்தத்தில் இருந்தவளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்ததை சொன்னேன். விசாரணை செஞ்சு பார்த்ததில் அந்த பொண்ணு தான் தெரிஞ்சுது. நான் சொன்னது சரியாக இருந்திருக்கு. சேகர் லதா தம்பதிகள். நிறைமாத கர்ப்பிணியான லதா சில நாட்களுக்கு முன் இந்த மருத்துவமனையில் குழந்தை பெற்றிருக்கிறார். மயக்கம் தெளிந்து பார்த்தவர் உதடு கிழிந்த நிலையில் இருந்த குழந்தையை பார்த்து வெறுத்து போய் வேதனைப்பட்டிருக்கிறார். உதடு பிளவுபட்டு இருத்தல் குணப்படுத்திவிடும் குறைதான் என்று லதாவை ஆறுதல் படுத்தி இருக்கிறார் சஞ்சப்பர். రూరల్ ఏరియాలో ఉన్నటువంటి ప్రాంతము అవడంతో கிராமப்புறங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. அமாவாசையில பெண் குழந்தை பிறந்தா நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை ஒரு அமாவாசை அன்னைக்கு பிறந்துச்சு. அதுவும் கிழிஞ்ச உதடோட பிறந்திருந்தது. இந்த குழந்தையோட உறவுக்காரங்க அந்த குழந்தைய வெறுப்பாங்கன்னு தோணுச்சு. அதனால நாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். இந்த குறைபாட்டை எளிதில் சரி செய்து விடலாம், இது ரொம்ப சாதாரண விஷயம்னு சொன்னோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ட்ரஸ்ட் மூலமா சிகிச்சை பண்ணி கொடுக்கறதாவும் சொன்னோம். కౌన్సిలింగ్ కూడా చేసి పంపడం జరిగింది.
ஹாஸ்பிட்டலில் உள்ளவர்கள் ஆறுதல் கூறினாலும் லதாவின் அம்மாவோ அவரின் மனதை கலைத்திருக்கிறார். அமாவாசையில் பிறந்த பெண் குழந்தை வீட்டுக்கு ஆகாது என்றும், உதடு கிழிந்த குழந்தையை ஊரில் உள்ளவர்கள் கேவலமாக பேசி அசிங்கப்படுத்துவார்கள் என்றும் கூற மனம் மாறியிருக்கிறார் லதா. மறுநாளே இருவரும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆட்டோவில் கிளம்பியிருக்கிறார்கள். ஆட்டோவில் சென்றவர்கள் ஊருக்குள் செல்லாமல் ஊருக்கு வெளியிலேயே ஆட்டோவில் இருந்து இறங்கியிருக்கிறார்கள். குழந்தையை எடுத்துச் சென்ற லதாவின் தாய் குழந்தையை சிறு பள்ளத்தில் வைத்து மூடிவிட்டு வர எதுவும் நடக்காதது போல் இருவரும் ஊருக்குள் சென்றிருக்கிறார்கள். குழந்தை மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர நடந்த விஷயங்கள் ஊர் முழுவதும் பரவியதாலும், சஞ்சப்பர் போனில் அழைத்ததாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார் லதா. தான் தவறு செய்து விட்டதாகவும் தற்பொழுது தவறை உணர்ந்து விட்டதாகவும் கூறுகிறார். அமாவாசையில பிறந்ததால தான் தூக்கி போட்டேன், வேற எதுவும் கிடையாது. கஷ்டமா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைய அப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. ஆனா இப்ப தப்பா உணர்ந்துட்டேன். ஊர்ல எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க, அப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் எனக்கு ஃபோன் பண்ணினார். நான் பண்ணிய தப்பை உணர்ந்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். సార్ ఫోన్ చేస్తున్నారు సార్, ఏదో మా తప్పైపోయిందని వచ్చి బిడ్డ కావాలని అనుకుంటున్నాను సార్. நடந்த விஷயங்கள் எதுவும் தனக்கு தெரியாது என்கிறார் லதாவின் கணவர் சேகர். நான் இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். லதாவும் குழந்தையும் எங்கன்னு எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன். குழந்தை தொலைஞ்சு போச்சு, இப்போ குழந்தை கிடைச்சிருக்கு, டாக்டர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது, லதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. டெக்பெரி மொபைல் பின்னணியும் தொடர்கிறது. குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்து தங்களின் செலவிலேயே குழந்தையின் உதடுகளை அறுவை சிகிச்சை செய்து சரி செய்யப் போவதாக கூறுகின்றனர் ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகள். குழந்தை இங்கே வரும்போது கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாமல் தான் இருந்துச்சு, கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா இருக்குது. நாங்கள் குழந்தையோட உடல்நிலையை ஒவ்வொரு வாரமும் கண்காணிக்க போகிறோம். அப்புறம் 2-3 மாதத்தில் குழந்தைக்கு உதடு சரி பண்ணுற சிகிச்சையை ஆரம்பிப்போம். 9லேருந்து 12 மாதத்துக்குள்ளே முழுசாக குணமாக்கிடுவோம். ఆ అమ్మాయికి మేము సర్జరీ అనేది அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும். கிளிப் அண்ட் பேலன்ஸ் சர்ஜரி பண்ண போகிறோம். இதுக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க போகிறது இல்லை. சர்ஜரி செய்து குழந்தை நல்ல குணமானதும் அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு இருக்கோம். మేమే చేయిస్తామని చెప్పి చెప్తున్నాం. எல்லா சிகிச்சைகளும் முடிந்த பின்னரே குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைப்போம் என ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகள் கூறினாலும், இப்பொழுதே குழந்தையை கொடுத்தாலும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வோம் என கூறுகிறார் லதா. பாப்பா வேண்டாம்னு நினச்சேன், இப்போ பாப்பா வேணும். எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக வேணும். ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. குழந்தை மேலே இருக்கிற முழு அன்பில் தான் கேட்குறேன். எனக்கு பாப்பா வேணும். అందరూ అనుకుంటున్నారని ఇంకా సార్ ప్రేమతో తీసుకుపోతున్నాం సార్. லதா இப்பொழுது மனம் மாறி வருந்தினாலும், குழந்தையை ஏற்றுக்கொள்வதாய் கூறினாலும், உயிரோடு தான் மண்ணில் புதைக்கப்பட்ட விஷயம் வளரும் இந்த குழந்தைக்கு தெரியாமலா போகும்? இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும், நடந்தது என நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய